ஹே க்ளோரிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க வீக் எப்படி போச்சு? ஸோ நம்ம வந்து இப்போ சாஃப்ட் ஸ்கில் ஃபார் ஹோம் மேக்கர்ஸ்ல லிசனிங் ஸ்கில்ஸ் பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். வை லிசனிங் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் கம்யூனிகேஷன். நம்ம நல்லா பேசுறதுக்கு நம்ம நல்லா கேட்கறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம். ஸோ ஹவு டு பி அ பெட்டர் லிசனர் அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு 5 வெரி ஈஸி டிப்ஸ் டு ஃபாலோ டு பி அ பெட்டர் லிசனர் வந்து நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு சின்ன பிரஷ் அப் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பி அ குட் லிசனர் இஸ், நம்ம வந்து ஒருத்தங்க சொல்றத வந்து ஃபுல்லா லிசன் பண்ணி அந்த சாராம்சத்தை ஃபுல்லா இன்ஃபர்மேஷனை ஃபுல்லா உள்ள எடுத்துக்கிட்டாதான் நம்ம சொல்ல வரத அவங்க லிசன் பண்ணுவாங்க. ஒன் அண்ட் ஆல்சோ அவங்க என்ன சொல்ல வராங்கிறத கரெக்டா லிசன் பண்ணாதான் நம்ம கம்யூனிகேஷனும் அதுக்கான கரெக்டான ரெஸ்பான்ஸா இருக்கும், ரியாக்ஷனா இருக்காது. ஓகே, லெட்ஸ் ஹாப் டு தி 5 டிப்ஸ் ஃபார் பெட்டர் லிசனிங். பெட்டர் லிசனிங்ல ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, இது நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் ஐ ரிப்பீட். ப்ரீஜுடிஸ், அதாவது மனசுல அவங்கள பத்திய ஏற்கனவே முன்னாடியே இருக்கிற ஒரு எண்ணங்கள், இவங்க இதைதான் சொல்ல போறாங்க, இப்படிதான் பேச போறாங்க, இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ப்ரிஜுடிஸ் இல்லாம ஒருத்தங்க சொல்றதை கேட்கணும். தட் இஸ், நீங்க வந்து உங்க வீட்டுல உங்க ஹஸ்பண்டோட சண்டை போடுறது, மாமியாரோட சண்டை போடுறத பத்தி நான் பேச வரல. தட் இஸ் a different genre in itself. உங்களோட கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல, ஈவன் இஃப் இட் இஸ் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபைட், உங்க கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இருக்கணும்னு எந்த இடத்துல எல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அந்த இடத்துல யூ ஹாவ் டு பி வித்வுட் ப்ரீஜுடிஸ். இல்லைன்னா நம்ம இவங்க இப்படிதான் பேச போறாங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாம அவங்க சொல்ற கம்ப்ளீட் கான்டென்ட்டை லிசன் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு உங்களோட மூளைக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வேணும்ல. ஒரு பிளாங்க் பேப்பர்ல யோசிக்கிறத விட ஒரு 2-way கம்யூனிகேஷன் இருக்கும்போது ஃபுல்லா லிசன் பண்ணாதான். இது வந்து 2-way கம்யூனிகேஷனா பேசுறது மட்டும் இல்ல. இப்ப நீங்க ஒரு கிளாஸ்ல ஒரு கிராஸ் பண்ணிட்டு அது வழியா நீங்க ஒரு அவுட்புட் கொடுக்குறீங்க, இல்ல நீங்க வந்து இன்டர்நெட்ல படிச்சுட்டு அது வழியா அவுட்புட் கொடுக்குறீங்க அப்படின்னாலும், இன்டர்நெட்ல படிச்சுட்டு நீங்க போய் ஒரு இடத்துல கம்யூனிகேட் பண்ணணும். அங்கேயும் கம்யூனிகேஷன் ஸ்கில் பெட்டரா இருக்கணும்னா நீங்க அந்த இன்டர்நெட்ல படிச்சதுக்கான லிசனிங் ஸ்கில் பிரஷ்ட் அப்பா இருக்கணும். அது படிக்கும்போது அப்படி நுனிப்புல் மேயறது, மேலா அப்படி படிக்கிறது, அதுல என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்காம ஃபர்ஸ்ட் லைனையும் லாஸ்ட் லைனையும் பிடிச்சிட்டு அதுல கண்டென்ட் எடுத்துட்டு போறதுல கான்ஃபிடென்ட் கம்யூனிகேஷன் நடக்காது. நம்பர் 2 என்ன அப்படின்னா, நம்ம வந்து இதை முழுசா லிசன் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க உங்களை கொண்டு வந்துக்கோங்க. பிகாஸ் அது ஹியூமனுக்கு ரொம்ப டஃப். நடுவில் நம்ம வந்து இன்டரப்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அந்த வடிவேல் பண்ணுவார்ல அந்த போன்ல, அந்த மாதிரி இன்டரப்ட் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து 2 பேருக்குமே, அவங்களுக்கும் அவங்க சொல்ல வந்ததை கம்ப்ளீட்டா சொல்ல முடியாது, நம்மளுக்கும் நம்ம சொல்ல போறதை கம்ப்ளீட்டா சொல்ல முடியாது. சோ ஒரு குட் கம்யூனிகேஷன் நடக்கணும்னு நீங்க போற இடத்துல ஆல்வேஸ் கோ வித் கிளியர் மைண்ட் ஆர் அக்செப்ட் த ஃபேக்ட் தட் நம்ம இதை வந்து கம்ப்ளீட்டா லிசன் பண்ணணும். பிகாஸ் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இதோ ஆகும், இன்டரப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட், ஐ ஷுட் லிசன் டு த கம்ப்ளீட் கான்டென்ட், வாட் தே ஸ்பீக் ஆர் வாட் ஐ சி ஆர் வாட் ஐ ரீட் அப்படிங்கிறது, அந்த கம்ப்ளீட்டா அந்த இன்ஃபர்மேஷன் உள்ள எடுக்கணுங்கிற மைண்ட் செட் கொண்டு வரணும். நம்பர் 3, வெரி இம்பார்ட்டன்ட், யூ ஷுட் நோ வேர் டு ஸ்டாப். ஒருத்தங்களை லிசன் பண்ணணுங்கிறதுக்காக லிசனிங் ஸ்கில்ங்கிறது வந்து ஒருத்தங்க சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கிறதும் கிடையாது, டு நோ வேர் டு ஸ்டாப் ஆல்சோ. ஏன்னா பேசுறதுங்கிறது வந்து ஒரு கேரிட் அவேயான ஒரு இமோஷன். ஸோ நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்மளும் சரி அவங்களும் சரி பேசிக்கிட்டே இருக்கும்போது தலாட்டிட்டே இருந்தோம்னா ஒரே இதை வந்து அவங்க ரிப்பீட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த கான்டென்ட்டை விட்டு நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி போய் நம்ம வந்து வேற நம்ம என்ன பேச வந்தோமோ, எங்க அதுக்கு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் எங்க நடக்கணுமோ அதையே கம்ப்ளீட்டா விட்டுட்டு நம்ம வந்து வேற ஏதாவது பேசுறதுக்கான அப்படியே அந்த டாபிக்கே மாறுறதுக்கான சான்ஸும் இருக்கு. ஸோ எவ்வளோ ஆழமா கவனிக்கிறது எவ்வளவு முக்கியமோ, டு லிசன் டீப் எவ்வளவு முக்கியமோ, வேர் டு ஸ்டாப் when you're listeningங்கிறதும் முக்கியம். கொஞ்சம் இன்டரப்ட் பண்ணி பொலைட்டா வேர் டு ஸ்டாப்னு கத்துக்கோங்க. நம்பர் 4 லிசனிங் ஸ்கில்ஸ்ல என்ன அப்படின்னா, அக்னாலேஜ் தட் யூஆர் லிசனிங். எப்பவுமே வந்து ஒருத்தங்க சொல்றது நம்ம லிசன் பண்ணிட்டு இருக்கும்போது அக்னாலேஜ் பண்ணும்போது அவங்க வந்து அவங்க லிசன் பண்றாங்க அப்படிங்கும்போது இன்னும் ஷார்ப்பா கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ரிஅஷ்யூரன்ஸா இருக்கும், ஓ பரவாயில்லையே நம்ம சொல்றது கேட்கறாங்களே அப்படிங்கிற ஒரு ரிஅஷ்யூரன்ஸா இருக்கும். அப்புறமா அது வந்து உங்களுக்குமே வந்து உங்களுக்குள்ள ஒரு ரீஃப்ரேசிங் மாதிரி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் மீட்டிங்ல இருக்கீங்க அப்படின்னு வைங்களேன். அப்ப வந்து நாளைக்கு வந்து கிளையண்ட் வந்து 5 o'clock ஸ்கெடியூல் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து உங்க மேனேஜர் சொல்றாருன்னு வைங்க. கிளையண்ட் மீட்டிங், ஓ 5 o'clock ஸ்கெடியூல் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நீங்க ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது, ஓ இவன் அந்த 5 o'clockங்கிறத கரெக்டா கேட்டிருக்கா அப்படிங்கிறதும் அங்க ரெஜிஸ்டர் ஆகும் அவங்களுக்கு. உங்களுக்கும் அந்த 5ன்னு நீங்க வாய் வழியா சொல்லும் போது அந்த ஹியரிங் மெமரி, மசில் மெமரி எல்லாத்துலயுமே அந்த 5ங்கிறது வந்து பதிஞ்சிரும். ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ ட்ரை டு அவங்க சொல்ற சில சென்டென்ஸ் ரிப்பீட் பண்றதோ அக்னாலேஜ் பண்றதோ பண்ணுங்க. நம்ம ஆக்டிவ் லிசனிங் நடக்குதுங்கிறதுக்கான ஒரு ரீஅஷ்யூரன்ஸ் அது. நம்பர் 5 என்ன அப்படின்னா, லிசனிங் இருக்கும்போது பிசிக்கல் டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருந்ததுன்னா அங்க ஆக்டிவ் லிசனிங் நடக்காது. தலையை சொரிஞ்சுட்டே கேட்கறது,
எழுதுறது வேற, பிகாஸ் யூர் லிஸ்னிங் அண்ட் யூஆர் ரெஜிஸ்டரிங் த கான்டென்ட். அது வந்து டபுள் லேயர், அதனால அது பரவாயில்ல. பட் தலை சுரிஞ்சுட்டே கேட்கறது, இல்ல ஃபிட்ஜெட் பண்ணிட்டு காலாட்டிட்டு கையாட்டிட்டு கேட்கறது, இல்ல அங்க யாரோ போறாங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது, முன்னாடியே மண்டையில ஏதாவது ஒரு விஷயத்த ஓட விட்டுட்டு கேட்கறது. ஸோ இஃப் தெர் இஸ் டிஸ்ட்ராக்ஷன், பிசிக்கல் மென்டல் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாதுங்கிறது நம்ம வந்து ஆக்டிவ் லிஸ்னிங் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே டிஸ்கஸ் பண்றோம். பிசிக்கல் டிஸ்ட்ராக்ஷனும் வெரி பேட் ஃபார் ஆக்டிவ் லிஸ்னிங். ஸோ ஒரு இடத்துல வந்து எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் நடக்கணும்னா ப்ராப்பர் லிசனிங் தேவை. ப்ராப்பர் லிசனிங் தேவைன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸே இருக்கக்கூடாது. அது ஒரு பிசிக்கல் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம அந்த ஒரு 1 minute 2 minute நீங்க லிசன் பண்ணும்போது, ரீடிங்கோ இல்ல கேட்டு லிசன் பண்றீங்களோ இல்ல பார்த்து லிசன் பண்றீங்களோ, சிட் புட் ஸ்ட்ரெயிட்டா உங்க பாடியை வந்து ஒரு கரெக்டான, உங்க பாடியோ இல்ல உங்களோட சரௌண்டிங்ஸ் வந்து கரெக்டான ஒரு வச்சுட்டு then you have to listen, so the listening will be better. So these are the 5 important things and easy tips to have an effective listening. நான் வந்து திருப்பி அதை jot down பண்றேன். Number 1, go without prejudice, ஒரு ஜட்மெண்டோட போகாதீங்க. Number 2, don't keep interrupting. Number 3, know where to stop. Number 4, acknowledge and give assurance. Number 5, be present. Physically and mental distraction avoid பண்ணிட்டு be present in the listening. Hope this was helpful. இது வந்து திருப்பி நான் ஒரு கோடி தடவை வேணாலும் சொல்லுவேன், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு நம்ம வாய் பேசுறது எவ்வளவு முக்கியமோ அடுத்தவங்க வாய் பேசுறது கேட்கறதும் அவ்வளவு முக்கியம். ஸோ ஹாப்பி லிஸ்னிங், குட் லக். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை ப்ரோரீஸ், தேங்க்யூ.